நண்பர்களே வணக்கம். நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா, மாமரத்துக்கடியே முழு கோழி பொரிக்கிறதுக்கு அதில் ஏற்பாடு நடந்துட்டுருக்கு. கோழி தீக்கிறோம். ஏன்னா நம்ம கடையில் எடுத்தோமா இது தீக்க முடியாத கொடுத்துருவாங்க, கோழியில் தீக்கணும். அதனால் நாம் கோழியை தீக்க போகிறோம். நீங்கள் பாருங்கள், கோழி முழுசாக அப்படியே இந்த கோழி முழுசாக தீச்சி அப்படியே நம்ம பொரிக்க போகிறோம். அதையும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே இந்த எல்லாமே தீக்க போகிறோம். அழகாக தீச்சிட்டு இதை அழகாக பொரிக்க போகிறோம். நீங்கள் பாருங்கள். இப்போ முழு வீடியோவில் இந்த காலை உறவுறோம். ஏன்னா இதெல்லாம் உருவிடுவோன்னு சொந்தங்களே. பாருங்கள் சொந்தங்களே, இதில் உருவி காலை நம்ம உருவிட்டு ஒரு பொங்கு விடக்கூடாது, மஞ்சள் போட்டு கழுவுவோன்னு அதையும் போட்டு காட்டுறோம். உருவியாச்சு. இதெல்லாம் உருவிடணும் காலை. நீங்கள் உருவிட்டு தான் கோழி ஒரு பொங்கு இருக்கக்கூடாது. ஏன்னா இது முழு கோழி தீக்கிறோம். கடையில் வாங்கினா நீட்டாக பண்ணி கொடுக்க மாட்டாங்க தான் நாங்கள் முழு கோழியை வாங்கிட்டு வந்து இதை அறுத்து நல்லா, ஏன்னா சுத்தமாக அப்போ தான் பொங்கல்லாம் போயிடும் வெளியே. நம்ம கோழியை நல்லா தீச்சி நல்லா சூப்பராக பண்ண வேணும். ஆமாம், பாருங்கள் நாங்கள் தலை தீக்கிறோம். இது முழு கோழி எப்படி பொரிக்கிறது என்ன பண்ணுறதுன்னு உங்கள்கிட்ட இப்போ காட்ட போகிறோம். பாருங்கள், ஒன்றும் இல்லை. இந்த தலையை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, தலை இப்படி எல்லாம் எடுத்துருவோன்னு இதெல்லாம் சுத்தமாக நேரம் கழுவு போகிறோம். மஞ்சள் பொடி போட்டு கழுவு போகிறோம். இதையும் பாருங்கள். நம்ம பாருங்கள், அடுத்தது பொரிக்கிறது எல்லாமே காட்ட போகிறோம். பாருங்கள் நண்பர்களே சொன்னாங்க. இந்த மாமரத்து கடி தான், நாங்கள் மாமர தோப்பு கடி தான் நாங்கள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த மாமரத்தை பாருங்கள், இவ்வளோ அழகான குளிர்ச்சியான கிராமத்து முறையில் எப்படி சமைக்கிறோம் என்னென்னு பாருங்கள். இப்போ கோழி கழுவு போகிறோம். பாருங்கள், இந்த கோழியை கழுவுறது எப்படின்னு பாருங்கள். நீட்டாக கழுவணும் சொந்தங்களே. கழுவாத அப்படியே பொரிச்சிக்கூடாது, நல்லா நல்லா கழுவணும். ஆமாம், ஒரு பொங்கு கூடக்கூடாது. கழுவி போட்டு தலையை எடுத்து கழுவு போகிறோம். இப்போ மஞ்சள் பூசணும். பாருங்க, மஞ்சளை இப்போ பூசிட்டோம். இப்போ மஞ்சள் பார்த்தீங்கன்னா நல்லா மங்களகரமாக பூசுகிறோம். ஒரு கோழிக்கு மஞ்சள் பூசாத நம்ம இது பண்ணக்கூடாது. நல்லா மஞ்சள் பூசிக்கிட்டு இருக்கிறோம். இதை பாருங்கள், மஞ்சள் பூசி கிராமத்து முறை சமையலை நான் பண்ண போகிறேன். இது பொங்குங்களை நீட்டாக எடுத்துருக்கு. தீச்சாச்சு, நெருப்பு போட்டு தீச்சோம். தீச்சிட்டு இப்போ அடுத்த கட்டை என்ன பண்ண போகிறோம், தலையுமே மஞ்சள் போட்டு எடுக்கிறோம். எல்லாமே மஞ்சள் பூசியாச்சு நீட்டாக. அடுத்தது என்ன பண்ணுறோம், கோழியை உரிக்க போகிறோம். உரிச்சிட்டு அப்புறம் அது உங்கள்கிட்ட மீதியை என்னென்னு காட்ட போகிறோம். இப்போ நம்ம மசாலா போட்டோம். இது முட்டை ஒன்று உடச்சி ஊற்றுற, தண்ணி ஊற்றக்கூடாது. இதை நாம் ஒரு முட்டை போட்ட போது முழு கோழி பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதை பாருங்கள், தண்ணி ஊற்றக்கூடாது, முழு கோழி பொரிக்க நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் முட்டை மட்டும் உடச்சி ஊற்றிருக்கிறோம். வேறு இது எதுவுமே இல்லை. மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு அதெல்லாம் போட்டு நான் பண்ணுறோம். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கல்லெண்ணெய், சுத்தமான எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அது அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். எண்ணெய் மட்டும் ஊற்றுறோம், தண்ணி ஊற்ற தேவையில்லை. இஞ்சி பாருங்கள், இஞ்சி நீங்கள் புல் வீடியோ பாருங்கள். நம்ம இஞ்சி உள்ளே தட்டிவிட்டு இஞ்சி போடுறோம். நல்லா பாருங்கள், கல்லில் இடிச்சுக்கணும். இஞ்சி நல்லா ஒரு இஞ்சி எடுத்து நல்லா இடிச்சுக்குவேன்னு நீங்கள் பாருங்கள். தட்டி விட்டு இஞ்சி போடுறோம். இஞ்சி போட்டு கலைக்கிறோம். இது கல்லில் தான் இடிக்கிறோம். மிக்சி எதுவுமே நம்ம ஆட் பண்ணுறதில்ல. மாமரத்துக்கடியை இஞ்சி அவ்வளோதான். இஞ்சி பாருங்கள், நல்லா ஒரு இது பண்ணியாச்சு. இதே மசாலா போட்டு நல்லா துடைச்சிக்கிறேன். இதை பாருங்கள், நல்லா மசாலாவை போட்டு நல்லா துடைக்க போகிறோம். மசாலாவை போட்டு நல்லா துடைக்கிறோம். நல்லா உள்ளெல்லாம் போட்டு மசாலா நல்லா கை சுத்தமாக கழுவிக்கணும். அப்புறம் பாருங்கள்,
முழு கோழிக்கு அப்படியே மசாலா போட்டு இப்போ மசாலா போட்டாச்சு. இதை நம்ம இப்போ காய வைக்க போகிறோம். மசாலா நல்லா பிரமாதமாக உள்ளெல்லாம் போட்டுக்கணும். மசாலா எங்கேயுமே இந்த மசாலா போடாது இருக்கவே கூடாது. நல்ல மசாலா உள்ளே போட வேணும். அதே முழு கோழிக்கு மசாலா நல்லா ஐட்டில் போட்டு நல்லா இது பண்ணி நல்லா இது பண்ணுறோன்னு கிராமத்து முறையில் சமையல். எண்ணெய் காயிட்டு அப்படியே போட்டால் வேலை முடிஞ்சிச்சு. இதை பாருங்கள், அவ்வளோதான். மசாலா போட்டாச்சு. கொஞ்சம் காய வைக்கலாம். நம்ம பாருங்கள், நல்லா அழகான முறையில் மசாலா போட்டாச்சு. சொந்தங்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கற்பூரம் வச்சு அடுப்பு இப்போ விறவடுப்பு பற்ற வைக்க போகிறோம். ஏன்னா கற்பூரம் வச்சு தான் நம்ம பற்ற வைக்கிறோம். சாமி கும்பிட்றோம். இது கற்பூரம் படுத்திட்டோம். பாருங்க சொந்தங்களே, பாருங்க, நாம் சாமி கும்பிட்டு அடுப்பை கும்பிட்டு நாம் இன்னைக்கு முழு கோழி பொரியல் நான் பண்ண போகிறோம். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அடுப்பு எரிய மண் வாசனை அருமையாக வந்துட்டுருக்குது. நீங்கள் பாருங்கள், எண்ணெய் வந்துட்டுருக்குது. நீங்கள் இதை பாருங்கள், நம்ம எப்படி பண்ணிகிட்ருக்குறோம். மண் சட்டி பாரம்பரியம் எப்படி நம்ம இது பண்ணுறோம். எல்லாமே பாரம்பரியம் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது. இன்னும் என்னென்ன பண்ணலாம். நீங்கள் முழு கோழி எடுத்து நாங்கள் பொரித்து எடுக்க போகிறோம். அடுத்து அருமையான மண் வாசனை வாசனை அருமையாக நடந்துகிட்ருக்கு. நீங்கள் பாருங்கள், நல்லா சட்டி காஞ்சிகிட்ருக்கு. பாருங்கள், மண் சட்டி பாரம்பரியம் நம்ம எப்படி செய்வோம்னு நாங்கள் எப்படி கறி வறுக்கிறோம் என்ன பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு நம்ம மக்கள் பொழப்பு சேனலாக போட்டு நாங்கள் பண்ணுறோம். மாமரத்தோப்பு கடியை நல்லா புகை வருது. பாருங்கள் சொந்தங்களே, சுத்தமான கடலெண்ணெய் ஊற்றிருக்குறோம். எதுங்க, சுத்தமான கடலெண்ணெய் ஊற்றிட்டோம். பாருங்கள், இது எண்ணெய் நிறைய ஊற்றிருக்குறோம். அது நல்லா இப்போ ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணி நம்ம பொரிக்க போகிறோம். பாருங்கள் சொந்தங்களே, எண்ணெய் போட்டு எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெயில் வைக்க போகிறோம். பாருங்கள், அதே பொரியுது, அழகாக பொரியுதுவாங்க. புல்கோழி அழகாக பொரியுது. பாருங்க, கோழி முழு கோழி பொரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். முழு கோழி நல்லா எண்ணெயில் நல்லா பிரமாதமாக பொரிஞ்சிட்ருக்கு. நீங்கள் பாருங்கள் சொந்தங்களே, முழு கோழி அப்படியே பொரிக்கிறோம். நீங்கள் இதை பாருங்கள், நல்லா அழகாக பொரியுது. இதை பாருங்கள், நல்லா முழு கோழி மசாலா போட்டு முழு கோழி பொரிச்சு எடுக்கிறோம். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இருந்துச்சுன்னா நாங்கள் முழு ஆட்டை பொரிச்சு காட்டுறோம். பொரித்து ஒரு 10 பேர்த்துக்கு போடலாம். நம்ம நீங்கள் சொன்னீங்கன்னா சரி, நீங்கள் எப்படி நம்ம வீடியோ இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம இது மாதிரி பொரிச்சு எடுப்போம். நல்லா பிரமாதமாக நம்ம செஞ்சிகிட்ருக்குறோம். உங்கள் சப்போர்ட்டு எங்களுக்கு எப்பயே தேவை. முழு கோழி பாருங்கள் எப்படி வந்துக்கிட்டு இருக்குதுன்னு அருமையாக வந்துட்டுருக்கு. எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்ருக்குறோம். ஒன்றும் இல்லை, பெரிய எண்ணெயில் சுத்தமான கடல் எண்ணெய், சுத்தமான பானை. சொந்தங்களே பாருங்கள், முழு கோழி வெந்துக்கிட்டு இருக்குது. பிரமாதமாக மண் வாசனை வந்துட்டு இருக்குது. நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். நம்ம எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சரி. இது மாமரத்தோப்பில் நாங்கள் கோழி வறுத்துட்ருக்குறோம். நாங்கள் வறுத்து நிறைய இது பண்ணுறோம். நிறைய வீடியோ போடணும்னு நாங்கள் நினச்சிட்டு வறுத்து பண்ணிட்டுருக்குறோம். சொந்தங்களே நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தந்தாப்புல நாங்கள் வேறு நிறைய வீடியோ போடுறோம். முழு கோழி வறுத்துட்டோம். அடுத்தது என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் உடனே நாங்கள் பண்ணுவோம். அடுத்தது என்ன போடலான்னு சொன்னீங்கன்னா போது. பாருங்கள்,
பாருங்கள் கோழி அழகாக வந்துட்டு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி, அடுப்பு மண் வாசனை அருமையாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், எல்லாம் பழைய காலத்து பொருள். நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறது பூரா பழைய காலத்து பொருள். பாரம்பரியம் நம்ம தாத்தா பாட்டி என்னென்ன யூஸ் பண்ணாங்களோ அந்த பொருளை மட்டும் யூஸ் பண்ணி நாங்கள் பொருள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் வேறு எதுவுமே இல்லை, எல்லாமே பழைய காலத்து பொருள். நண்பர்களே, சொந்தங்களே, நீங்கள் பார்த்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோ எப்படி போடலான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இது அப்படியே நிறையா வீடியோ போடுற தயாராகிறோம். இதை எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்குறோம். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறோம். பாருங்கள் சொந்தங்களே, நீங்கள் நம்ம வீடியோ பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம எந்த அளவுக்கு குக்கிங் சேனலு, நம்ம ஒரு நாட்டுக்கோழி வறுவல் செய்கிறதுனா சாதாரணது இல்லை. ஒரு முழு கோழியை பொரிக்கிறோமா, மண் பானையில் பொரிக்கிறோம். பாருங்கள் சொந்தங்களே வணக்கம். இப்போ முழு கோழியை நம்ம பொரிச்சிருக்கிறோம். பொரிச்சிட்டு இது எப்படி இருக்குதுன்னு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்குறோம். முழு கோழி எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்குறோம். இது எந்த அளவுக்கு இருக்குது, என்ன இருக்குது, ஒரு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம முழு கோழி அறுத்து சாப்பிட்டு பார்க்குறோம். சொந்தங்களே பாருங்கள், நல்லா சூடாக இருக்குதப்பா. சே, சூப்பராக இருக்குது. கறியாக இருக்கும்போது மண் வாசனை அப்படியே இருக்குது. அப்படியே சாமி இந்த சூடுதே. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கு. நம்ம சூப்பராக இருக்கேன். பாருங்கள், முழு கோழி வறுத்தாச்சு. சூப்பராக இருக்குது சொந்தங்களே. இங்கே பாருங்கள், அப்படியே சட்னிக்கும் சூப்பர். சூப்பராக இருக்குது. என்னது சூப்பரான ஒரு சிக்கன் நாட்டுக்கோழி எல்லாம் அருமையாக இருக்குது. சூப்பராக வறுத்துருக்குறோம், சூப்பராக பொரிச்சிருக்கிறோம். சூப்பர். அடுத்த கட்டத்தெல்லாம் இப்போ என்ன பண்ணலாம்னா, நீங்கள் உங்கள் சப்போர்ட் இருந்தால் நாங்கள் எல்லாமே இன்னும் நிறையா சமாளித்து காமிக்கணும். பாருங்கள் சொன்னாங்க. ரொம்ப நன்றி.